ஜீசஸ்னு ஒருத்தர் வந்து போனாரு, அதனால இப்போ பைபிள் இருக்கு, இல்லை அத்வைத்தம் இருக்கு, இல்லை உபநிஷம் இருக்கு, இல்லை கிருஷ்ணர் வந்தாரு, இல்லை இஸ்லாம் இருக்குன்னா இவங்க யாருமே அல்லாஹ் பவர்ஃபுல், ஜீசஸ் பவர்ஃபுல், கடவுள் உங்களோட பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றதுக்கு வரல. ஏன்னா நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நம்பினாலும் கடவுள் பவர்ஃபுல் தான். இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. நீங்க நல்லா வாழலாம், இருக்கிற பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம், மீண்டும் இந்த பிரச்சனை இல்லாம வாழலாம்னு சொல்ல வந்த விஷயம் தான். உங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி எங்க வந்து நிற்கும்? சார் நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியல சார். எடுத்தோன்னு ட்ரில்லியனர், பில்லியனர், மில்லியனர். கம் ஆன், மணி இஸ் a skill. மணி இஸ் நாட் அட் ஆல், இட்ஸ் நாட் a big thing. அது ஒரு சப்ப மேட்ரு. சிலர்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். அப்படியே புரிஞ்சுக்க, நான் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், உன் பசங்களை நீ கஷ்டப்பட்டு வளர்க்காம பக்கத்து வீட்டுக்காரனை வளர்ப்போம். லாஜிக் புரியுது. மனுஷனா பிறந்தா அறிவு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுதான் முதல் அறிவே. பிறக்கிற எவனுக்கும் அறிவே இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க இன்டெப்தா அடுத்த சீக்ரெட் புரிஞ்சுக்க முடியும். இறைவன் படைப்புல மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் வரம் கொடுத்திருக்கான், அறிவு கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கான்? ஏன்னா ஞானத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. இங்க வரேன், பெஸ்ட் டாக்டரா இருப்பாரு, ஆனா உமனைசரா இருப்பாரு. இந்த உலகம் பேசுறத வச்சும் பாக்குறத வச்சும் ஒருத்தன் நம்பிடும். எல்லாம் வேஷம், ஒன்னு டிராமா. ஏன்னா சில இது ஒரு புது ட்ரேட். சார் ஐ டோன்ட் பிலீவ் இன் காட். போட உன்னே நம்ப சொன்னேன். உன்னை நம்புறதுக்கே 4 பேர் இல்ல ஊர்ல வந்துட்டாரு. நீ நம்பாம போ. இப்ப நீங்க மனுஷன் எங்க இருந்து வந்தான்னு கேட்டா டக்குன்னு பெரிய பெரிய மேதாவி மாதிரி பேசுறா. நம்மளாம் குரங்குல இருந்து வந்தோம். எந்த குரங்கு சொல்லிச்சு? சார்லஸ் டார்வின் ஃபர்ஸ்ட் பிறந்தாரா இல்ல திருமுருகன் ஃபர்ஸ்ட் பிறந்தாரா? ஒரு பேசிக் சென்ஸ். யாருமா ஃபர்ஸ்ட் பிறந்தா? நன்னறி உன்னை நீங்காமல் இருக்க, தீவினை உன்னை அண்டாமல் தடுக்க, உண்மையில் உண்மனம் என்னாலும் நினைக்க. உண்மையில். அப்ப அந்த உண்மை என்ன? ஐ டோன்ட் பிலீவ் இன் பர்செப்ஷன், ஐ டோன்ட் பிலீவ் இன் பிலாசபி, ஐ பிலீவ் இன் சொல்யூஷன். This is the teaching of, the pure, anybody who realizes self. விவேகானந்தர் ஆகட்டும், அகஸ்தியர் ஆகட்டும், இல்ல முகமது ஆகட்டும், ஜீசஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் கடவுள் பவர்ஃபுல்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஜீசஸ்னு ஒருத்தர் வந்து போனாரு, அதனால இப்ப பைபிள் இருக்கு, இல்ல அத்வைத்தம் இருக்கு, இல்ல உபநிஷம் இருக்கு, இல்ல கிருஷ்ணர் வந்தாரு, இல்ல இஸ்லாம் இருக்குன்னா இவங்க யாருமே அல்லாஹ் பவர்ஃபுல், ஜீசஸ் பவர்ஃபுல், கடவுள் உங்களோட பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றதுக்கு வரல. ஏன்னா நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நம்பினாலும் கடவுள் பவர்ஃபுல் தான். இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இவங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நீங்க நல்லா வாழலாம், இருக்கிற பிரச்சனைல இருந்து மீண்டு வரலாம், மீண்டும் இந்த பிரச்சனை இல்லாம வாழலாம்னு சொல்ல வந்த விஷயம் தான் இது. இதுல பிரச்சனை என்னன்னா, நல்லா வாழ்றது எப்படின்னு ஊருக்கெல்லாம் அட்வைஸ் கொடுத்துட்டு கேவலமா வாழ்றவன் தான் புத்திசாலி அந்த உலகம் பார்க்கும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் முன்னோர்த்தனை பார்த்தா எது பண்ணக்கூடாதுன்னு தெரியும். பினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணணும்னு தெரியும், ரஷ்யா ஏன் குளிக்கலன்னு தெரியும், உக்ரைன் ஏன் பாத்ரூம் போகணும், எல்லாத்தையும் பத்தியும் பேசுவோம். ஆனா நம்ம பொறுப்புல இருக்கிறது மிஞ்சி போனா இல்ல மிஞ்சி போனாலும் 4 பேர் தான் சார். அந்த தெருக்கே நீங்க தான் சார் பொறுப்பு, உங்க பக்கத்து வீட்டுக்கு நீங்க தான் சார் பொறுப்பு, உங்க வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் நீங்க தான் சார் பொறுப்பு. ஒண்ணுமே கிடையாது. 4 பேருக்கு தான். ஒன்னும் உங்களை பெத்தவங்க வசதி கம்மியா இருந்தா அவங்கள பாத்துக்கணும், இன்னொன்னு நம்ம பெத்தவங்க நம்ம தான் பாத்துக்கணும். சிலர் எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். அப்படியே குருஜி நான் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், உன் பசங்களை நீ கஷ்டப்பட்டு வளர்க்காம பக்கத்து வீட்டுக்காரன் வளர்ப்போம். லாஜிக் புரியுது. இதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸா பேசுங்க. சிலதெல்லாம் நல்லா பண்ண தெரியாது குருஜி. நல்லா இந்த பிசினஸ்ல கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்க முன்னேறி, நீங்க சம்பாதிக்க நீங்க தான் உழைக்கணும், இன்னொருத்தர் உழைப்பான். நான் சொல்ல லாஜிக் புரியுதுங்கன்னா, ஆனா உழைச்சிக்கேற்ற ஊதியம் வரலன்னா தான் நீங்க வருத்தப்படும். 10,000 ரூபாய் திருநாளும் தப்பு தான், 10,000 கோடி ரூபாய் நியாயமா சேர்த்தாலும் நியாயம் தான். அப்ப இந்த மாதிரி உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி, எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா முட்டாளா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் என் தேவை. ஏன்னா நான் என்னதான் மோட்டிவேட் பண்ணாலும் முட்டாளா இருந்தான்னு வச்சுக்கோங்க, முன்னையாவது நிம்மதியாக அவன் ஃபூலா இருந்திருப்பான், இப்போ அவன் மோட்டிவேட்டட் ஃபூல் ஆயிடுவான். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை புரியுதுன்னு நிறைய பேர் என்ன அது புரிஞ்சுக்காம குருஜி வந்தார் அப்படியே அவங்க போன மோட்டிவேட் ஆச்சுன்னு ரொம்ப அசிங்கம். வேணும், நான் மோட்டிவேட் பண்ண வரல, உங்களை மோட்டிவேட் பண்ண அவசியமும் கிடையாது. மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே இன்னைக்கூட நாளைக்கு பெட்டரா இருக்கணுன்றது ஒரு அடிப்படை தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னையோட நாளைக்கு பெட்டரா இருக்கணுன்றது ஒரு அடிப்படை தேவை. ஒரு குழந்தை சொல்லும், ஒரு குழந்தைக்கு நீங்க ஏசி போட்டு அதுக்கப்புறம் ஃபேன் போட்டீங்கன்னா ஏசி இல்லைனாலும், ஒரு நீங்க வளர்க்குற ஒரு நாய்க்குட்டி சொல்லும், நீங்க நல்ல ஒரு பெடிகிரி ஃபுட்டு போட்டுருங்களேன், அதுக்கப்புறம் நீங்க மீந்து போன சிக்கனோ இல்ல மீந்து போன முட்டையும் போட்டா உங்களை அப்படியே நக்கில பார்க்கும். ஆனா உங்க அம்மா சாப்பிடுவாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பாடு. நாய் மதிக்காது உங்களை. எல்லாம் இந்த ஊரே வந்து உங்களை மதிக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும். யாரும் உங்களை மதிக்கணும்னு ஆசை இல்லை, அசிங்கப்படுத்தணும்னு ஆசை இல்லை. யாருக்கெல்லாம் புரியுது? ஸோ இங்க நான் வந்துட்டு உங்களை அப்படியே பவர்ஃபுல்லா இந்த 2 நிமிஷத்துல உங்களை அப்படியே நான் பயங்கரமா பூஸ்டப் பண்ணி இந்த 2 நேரத்துல உங்க வாழ்க்கையை மாறிடும்னா மாறும். நான் சொன்னதை கேட்டா இல்ல, நான் சொன்னதை ஒத்துக்கிட்டா இல்ல, ஒத்துக்கூடாது. நான் சொல்றதை ஒத்துக்க கூடாது, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நீங்க கத்துக்க ட்ரை பண்ணணும், ஒத்துக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு இன்னொரு இடத்துல நீங்க ஏமாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இல்லை. யாருக்கெல்லாம் புரியுது? ஏன்னா இவ்வளவு அற்புதமான மனித இனத்துல, இந்த உலகத்துல இறைவன் படைப்பிலேயே அறிவே இல்லாத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது நம்ம தான். மனுஷனா பிறந்தா அறிவு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுதான் முதல் அறிவே.
அடுத்து பிறக்கிற எவனுக்கும் அறிவே இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க இன்டெப்தா அடுத்த சீக்ரெட் புரிஞ்சுக்க முடியும். இறைவன் படைப்புல மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் வரம் கொடுத்திருக்கான், அறிவை கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்காங்க? இந்த அறிவும் பயன்படுத்தும் விதமும் பயன் பெறும் விதமும் மற்றொரு பயன் கொண்டு இல்ல, உங்களுடைய மாற்றத்தை கொண்டு. அந்த மாற்றம் என்பது ஏமாற்றமா தடுமாற்றமா போராட்டமா இருந்தா டென்ஷன். அந்த மாற்றம் என்பது முன்னேற்றமா கொண்டாட்டமா இருந்தா டென்ஷனே கிடையாது. இந்த அறிவு சார் எனக்கு பயங்கரமா தெரியும் சார், ஒன்னும் தெரியாது. உங்களுக்கு நாலேஜ் ஒன்று இருந்தா கூட அந்த நாலேஜ் இஸ் டிசைடட் ஒன்லி பை யுவர் மெமரி, நாட் பை யுவர் நாலேஜ். 3 PhD வாங்கினவர் இல்ல சர்ஜன், பெஸ்ட் சர்ஜன். அல்சைமர் வந்தா அவரு டாக்டர்ன்றதே மறந்த மாதிரி பேஷன்ஸ் எல்லாம் என் ஸ்டூடெண்டா நான் பாக்குறேன். யாருக்காவது புரியுது என்ன பேசுறேன்? அப்ப ஃபர்ஸ்ட் அந்த நாலேஜை தள்ளி வச்சிடணும். மெமரின்னு ஒண்ணு இருக்கு, அந்த மெமரியில இருக்க வரைக்கும் தான் உங்க நாலேஜ். மெமரி போச்சுன்னா நாலேஜ் போச்சு. இந்த நாலேஜ் ஃபர்ஸ்ட் வந்துட்டாலே நீங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் நாலேஜா புரிஞ்சுக்க மாட்டீங்க, நாலேஜ் எல்லாம் இன்ஃபர்மேஷனா கேதர் பண்ண மாட்டீங்க. உண்மையான நாலேஜ் கிடைக்கிற வரைக்கும் இந்த பொய்யான இன்ஃபர்மேஷன் தான் உண்மையான நாலேஜா உங்க மனசுல இருக்கும். ஏன்னா முதல்ல உங்களுக்கு எது உண்மையான நாலேஜ்னு தெரியாது. ஒரு குழந்தைக்கு 2+2 5 கத்து கொடுத்தா அது காலம் ஃபுல்லா 2+2 5 தான் சொல்லணும். அங்க ஒரு கணக்குவாதியார் வந்து இல்லப்பா 2+2 5 இல்லப்பா 2+2 4 சொல்ற வரைக்கும் அது 2+2 என்னது 5 தான். அது அங்க முட்டாள் கிடையாது, அது அங்க தப்பு செய்யல, அதுக்கு சரியான ஞானம் கிடைக்கல. ஏன்னா ஞானத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. இங்க வரேன், நான் பெஸ்ட் டாக்டரா இருப்பாரு, ஆனா உமனைசரா இருப்பாரு. பயங்கரமா படிச்சோன்னா இருப்பான், அப்படியே உமன் ரைட்ஸ் எல்லாம் பயங்கரமா பேசுவான். ஆனா வீட்டுல இருக்க அவன் பொண்டாட்டி தான் தெரியும் இந்த நாய் பயங்கரமான ஒஸ்ட் கேரக்டர். இந்த உலகம் பேசுறதை வச்சும் பாக்குறத வச்சும் ஒருத்தன் நம்பிடும். எல்லாம் வேஷம், ஒன்னொன்னு டிராமா, ஒன்னொன்னு டிராமா. மனுஷனுக்கு இன்னொரு பேரே டிராமா கம்பெனி தான். அதுவும் இந்த காலத்துல டிஜிட்டல் வேர்ல்டு வர்றது இன்னும் ப்ரூவ் ஆகுது. ஒரு கிளாஸ்லயும் மினிமம் ஒரு 10 இன்னும் யூடியூபர்ஸ் வந்து உட்காராங்க. நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தானே வீடியோ போடுறீங்க, வீடியோ போடும்போது மட்டும் தான் கொஞ்சம் சிரிக்கிறோம். இப்ப அவசரப்பட்டு நாங்க டிவோர்ஸும் பண்ண முடியாது, வீடியோ நிறைய போட்டோம். இல்ல இது உண்மை இல்ல, நீங்க சீக்கிரத்தை பார்த்தா தெரியுது எங்க லைஃப்ல சொல்ற மாதிரி இருக்கு. இந்த சிரிப்பு எனக்கு முதல்ல வேணும். ஏன்னா நீங்க சிரிக்கும் போது மட்டும்தான் அறிவோடு இருக்கீங்களோ இல்லையோ இருக்கிற இடத்துல பயம் இல்லாம இருக்கீங்க. உங்க பக்கத்துல ஒருத்தன் பயம் இல்லாம இருக்கான். உன்னைக்கு ஒன்றே போதுமே படைத்தவன் உன்னை காணவே. அப்புறமா நான் சக்சஸ் சூத்திராக்கு வரேன். ஏன்னா இந்த கர்மா, மணி, சக்சஸ் இது மூணுமே மிருகத்து கிடையாது, அப்படி ஒண்ணு வரவும் போறது கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க, ஒண்ணுங்க பெரிய மேட்டரே கிடையாது. இந்த சம்பாதிக்கிறது அது நிறைய இந்த பிசினஸ் ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரனர் இவங்க சொல்ற கதெல்லாம் பார்த்தா அதுக்கு ஏதோ சம்பாதிக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. எவனுமே உண்மையிலேயே சம்பாதிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணான்னு சொல்லவே மாட்டான். 4 பேருக்கு சரக்கு வாங்கி கொடுத்துருப்பான், கூட்டிட்டு போய் வேற என்ன பண்ணிருப்பான், இதெல்லாம் போடவே மாட்டான், சத்தியமா பண்ண மாட்டான். என்ன சொன்னா மதிப்பாங்களோ அதை மட்டும். யூ ஷுட் ஒர்க் ஹார்ட். யூ ஃபெயிலியர் பார்த்து நீ பயப்படக்கூடாது. அப்புறம் எதுக்கு சக்சஸ்க்கு ஓடுற? இதை ஓப்பனா சொல்றீங்கன்னா அசிங்கம். தோக்கிறது அசிங்கம் இல்ல, ஏமாத்துறது அழிஞ்சு போறது அசிங்கம். இஸ் எனிபடி ஏபிள் டு டேக் இட்? அது இந்த புதுசா இந்த வெஸ்டர்ன் பீப்புள் வந்து எல்லாத்தையும் மாத்திட்டான். நம்ம ஊர்ல தமிழ்ல பேசுற எல்லா மோட்டிவேஷன் பார்த்தா 1-2 பேர் தான் மனசுக்கு தோணுதை பேசுறான். ஒருத்தன் கூட எங்க ஆயா சொன்னது தாத்தா சொன்னது ஒண்ணும் பேச மாட்டான். இங்க உட்கார எல்லாரும் கேட்டு பாருங்க, எல்லாம் அவங்க அப்பா சொன்னது. ஐயா எங்க அம்மாக்கு நான் இது பண்ணேன், இவங்களெல்லாம் ப்ரொஜெக்டே பண்ண மாட்டான். நான் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல போய் அவங்களை காரி தூக்கிட்டு வரேன். என்னடா புக்கு? லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் குருஜி, லா ஆஃப் கான்ஸ்டிபேஷன். உண்மை ஒண்ணு வயிறு சரியில்லை, சாப்பிட்ட உணவு சரியில்லை. இன்னும் லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி குருஜி சீக்ரெட் என்ற புக்கு? டேய் ஊருக்கே புக்கு போட்டு கொடுத்து எப்படி சீக்ரெட்? நான் சொல்ல புரியுது. விட்டுருங்க, நான் பேசுறது சம்டைம் ஏதாவது புரியலன்னா விட்டுருங்க. எனக்கு எல்லாருக்கும் புரியாது, அறிவு இருந்தா தான் புரியுது. யாருக்கெல்லாம் புரியுது? என்ன கடவுள் அப்படிதான் படிச்சிருக்கான். இதுக்கெல்லாம் நீங்க கோச்சிக்க முடியாது. நாய்க்கு இருக்காரு, எனக்கு இல்ல. நாய் மோப்பம் பிடிக்கும், சத்தியமா செஞ்சாலும் முடியாது. இப்ப நீங்க மனுஷன் எங்க இருந்து வந்தான்னு கேட்டா டக்குன்னு பெரிய பெரிய மேதாவி மாதிரி பேசுறா. சி நம்ம எல்லாம் குரங்குல இருந்து வந்தோம். எந்த குரங்கு சொல்லிச்சு? இல்ல எந்த குரங்கு சொல்லிச்சுன்னு கேட்கிறேன். சார்லஸ் டார்வின் ஃபர்ஸ்ட் பிறந்தாரா இல்ல திருமூலர் ஃபர்ஸ்ட் பிறந்தாரா? ஒரு பேசிக் சென்ஸ், யாருமா ஃபர்ஸ்ட் பிறந்தா? திருமூலர் தானே. நம்ம ஏன் சார்லஸ் டார்வினே உட்காந்து கட்டினுக்கும்? பிகாஸ் அவர் இல்லை தியரி ஆஃப் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதெல்லாம் ஓகே விட்டுரு. அவன் பொண்டாட்டி தோட்டு வச்சு சரக்கட்சின்னு சுத்தி என்ன பண்ணலாம் சார்? கஷ்டப்பட்டு ஒருத்தர் செஞ்சதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தா ஹிட்லர் கஷ்டப்பட்டு தான் பாம்பு போட்டாரு, சும்மா போட்டாரா? அவர் பண்ணது நல்ல விஷயமா? முதல்ல நிறைய கஷ்டப்பட்டா அவனை மதிக்கணும்ன்றதே போய். It is not about being hard working. It is about creating work which can create impact to people. Understand? உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி எங்க வந்து நிற்கும்? சார் நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியல சார். எடுத்தோன்னு ட்ரில்லியனர், பில்லியனர், மில்லியனர். ஏய் கம் ஆன், மணி இஸ் a skill. Money is not at all it's not a big thing. அது ஒரு சப்ப மேட்டர்.
இவங்க காசு இல்லாதவங்க காசு பண்ண ஆரம்பிச்சோன்னே போனேன். பிறக்காத குழந்தைக்கு 1000 கோடி சேர்த்து வச்ச பணக்காரலாம் எனக்கு தெரியும். Is there anybody able to connect with me? பிறக்காத குழந்தைங்க நீங்க பிறக்காத உங்க பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைப்பீங்க. உங்களோட உங்க பையன் பணக்காரனா இருப்பான், நீங்க சொத்து சேர்த்து வச்சா. You are chasing money, I don't have a problem, but not losing the experience. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல 3 விஷயம் காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இன்னர் பீஸ், ஹெல்த் அண்ட் ஹார்மனி இன் ரிலேஷன்ஷிப். அப்ப சக்சஸ்ன்றது நான் சிவம்னு கொண்டு வரேன். சிவம்ன்றது நான் இறைவன் கொண்டு வரல, உலகத்தை படைத்த ஒரு சக்தி. நீ இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ, தி அல்மைட்டி. முதல்ல கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண இடமே இல்லை. உங்க தாத்தாவை நீங்க பாக்கலைங்க, அதுக்காக தாத்தாவை இல்லைன்னு ஆயிடுமா? அதான் அப்பா இருக்கானே, அப்பா இருந்தாலே தாத்தா இருக்காங்க. யாருக்கெல்லாம் புரியுது? என்ன சொல்ல, இது ஒரு புது ட்ரெண்ட் சார். ஐ டோன்ட் பிலீவ் இன் காட். போட உன்னே நம்ப சொன்ன, உன்னை நம்புறதுக்கே 4 பேர் இல்ல ஊர்ல வந்துட்டாரு. நீ நம்பாம போ. நான் ஏன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா எடுத்ததுல இருந்தே வேற மாதிரி பேசிருப்பேன். நான் நன்னறி உன்னை நீங்காமல் இருக்க, தீவினை உன்னை அண்டாமல் தடுக்க, உண்மையில் உன் மனம் என்னாலும் நினைக்க, வெற்றியை உன் வாழ்க்கை நிச்சயம் சுயக்க, ஈசனே அதற்கு மாறாத வழி. நன்னறி உன்னை நீங்காமல் இருக்க, ஏன்னா அவேர்னஸ் இஸ் த கீ. எந்த மிருகத்துக்கும் இல்லாத ஒரு 4 விஷயம், 17 விஷயம் இருக்கு. அதுல 4 விஷயம் நம்ம இறைவன் கொடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் செல்ஃப் அவேர்னஸ். உங்களால நான் மனுஷனாவது சொல்ல முடியும், இப்படி ஒரு பேராவது நமக்கு தெரியும். வெளியே போய் நாயும் கூப்பிடுங்களேன், நாய் திரும்பாது, நம்மளால தான் திரும்பும். அவனை நம்புறான், நம்மளதான் கூப்பிட்டுருப்பான். இல்ல இது வந்து நான் இது விளையாட்டுக்கு சொல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்களேன். சரி, நாய் நான் ஆத்மான்னு கூப்பிட்டு பாருங்களேன், எவனும் திரும்ப மாட்டான். உங்களை பைத்தியம் நினைச்சிருவான். இதெல்லாம் ரோட்ல தனியா உட்காந்து ஆத்மா ஆத்மான்னு கூப்பிட்டு நிற்கணும். அதே நாய் நீங்க என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச். நீங்க ஆபீஸ்ல பண்ணி பாருங்களேன், என்ன சார் அப்படின்னு. ஏய் நாய் தான்டா சொன்னேன். ஏன்னா அவ்வளோ ரிஜிடா இருக்கான் அவன். அந்த நாய் நமக்கு தான். சார் நீங்க ஆத்மா சார், நீங்க புண்ணியவான் சார், நீங்க பாக்கியவான் சார். சார் நேற்று ரொம்ப சரக சார் போலுங்க. ஹேங்கோவர் ஒன்றும் கிடையாது. ஹேங்கோவர். இந்த சிரிப்பு எனக்கு ரொம்ப அவசியம். இது நீங்க காசு கொடுக்க போறீங்களா? காசு கொடுத்து வாங்க போறீங்களா? நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன், பக்காவான அப்படியே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், எல்லாம் பிகேவ் பண்ண தெரியும். அதுவும் நீங்க எப்படி பெஸ்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் தெரியும்னா, வீட்டை தவிர்த்து மற்ற எல்லாத்துலயும் ஒழுங்கா பேச தெரிஞ்சாலும். நீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. இப்ப அந்த குழந்தை பிறக்கும் போது என்ன தேவை? நீங்க எல்கிட்ட உட்கார வச்சு பேசுவீங்களா? யூ கேன் டூ இட், யூ வில் டூ இட், யூ வில் அச்சீவ் இட். உன்னால முடியாதது ஒன்றும் கிடையாது. மூத்திரம் பெஞ்சிடும். அதுக்கு தேவை ஒரு சிரிச்ச மூஞ்சி. புன்னகை ஒன்றே போதுமே, படைத்தவன் உன்னை காணவே. நன்னறி உன்னை நீங்காமல் இருக்க, தீவினை உன்னை அண்டாமல் தடுக்க, உண்மையில் உன்மனம் என்னாலும் நினைக்க. உண்மையில் உண்மையில். அப்ப அந்த உண்மை என்ன? பயம் இல்லாம இருக்கிறதா முதல் சக்சஸ். அந்த சக்சஸ் அனுப்பிக்க உனக்கு 2 பேரும் கண்ணு. ஒன்னு ஹெல்த், இன்னொன்னு மணி. பயங்கர அறிவாளியான குழந்தை, கண் பார்வை போயிடுச்சு, இல்ல மூல நோய் வந்துருச்சு, கேன்சர் வந்துருச்சு, ஒன்னும் படிப்பு ஏறாது, ஒண்ணுமே ஏறல படிப்பு. ஆனா ஹெல்த்தியா இருக்கு. காலேஜ் ஓனர் வந்தா அவன் பையனை சேர்மன் ஆக்கிடலாம். ப்ரொஃபசர் கை கட்டி நிற்பான், 9th ஃபெயில் சேர்மனா உட்காந்துருக்கும். இது என்னோட என் அனுபவத்துல சொல்ல. உழைச்சி வந்தவங்களும் இருக்கு. நீங்க பணக்காரனோ ஏழையோ ஏதோ கொஞ்சம் பிசிக்கல் கம்ஃபர்ட் வந்த உடனே இந்த உலகம் உங்களை குளோரிஃபை பண்ற மாதிரி பார்க்குமே தவிர்த்து, நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண எந்த விஷயமும் எவனுக்கும் தெரியவும் போறதில்லை, அதை நோண்டவும் போறதில்லை. யாருக்கு புரியுது? அப்ப இங்க வந்த எல்லாரும் நல்லா இருப்பீங்களான்னு கேட்டா நல்லா தான் இருந்தாகணும். ஆனா இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். யூ வாண்ட் இட் ஆர் நாட், உங்களுக்கும் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மனிதன் இது வரைக்கும் பிறந்திருந்தாலும் இனிமே பிறந்தாலும் தேகமும் காலமும் ஒன்றே செய்தான், ஒன்றாய் செய்தான். தேவனே தேகம் கொண்டு பூமிக்கு வந்த போதும் தேகமும் காலமும் ஒன்றே செய்தான், ஒன்றாய் செய்தான். இந்த கடவுளை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, கடவுள் படைச்ச உலகத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம படைச்ச உலகத்தை கிடையாது. இந்த கடவுள் படைச்ச உலகம் லக்கிலி யாருக்கும் என்னைக்கும் மாறாது. நமக்கு தேவை 2 விஷயம்தான். வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு இடம், அந்த இடத்துல நான் அனுபவிக்கிறேன்றதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு 4 பீப்புள். இது 2 இருந்தாலும் அதை சஸ்டெயின் பண்றதுக்கு ஹெல்த் அண்ட் மணி. இதை ரீடைன் பண்றதுக்கு உங்களுக்கு தேவை ஞானம். அந்த ஞானத்துல பெரிய ஞானம் இருக்கிறதுல ஹையஸ்ட் ரிசோர்ஸ நான் இழக்காம காப்பாத்துறது. விதையா இருக்கு, மண்ணு இருந்தாதான் முளைக்கும். இப்ப மண்ணு முக்கியமா விதை முக்கியமா?
என்னால விதனால தர முடியும், மண் யாரால் தர முடியும்? இருக்கிறத தான் காக்கணும். வேணுமோ வேணாமோ நீங்க மனுஷனா பிறந்துட்டீங்க. சிங்கத்துக்கு என்ன பவரு, யானைக்கு என்ன பவரு, பாம்புக்கு என்ன பவர், தேலுக்கு என்ன பவர், எல்லாம் தெரியும். உனக்கு என்ன பவர் கண்ணா? எனக்கு ஒரு பவர், உனக்கு ஒரு பவர் இல்ல. அதனாலதான் கடவுள் அந்த 21st டே இந்த மதர்ஸ் womb அந்த பிராணன் ஆத்மாவோட உள்ள ஒரு உயிரை வாங்கும். அதுக்கப்புறம் அந்த பிராணன் அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி குறைஞ்சதுன்னா ஆத்மன் உடம்புல தங்காது. ஆத்மன் உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா பிராணன் will cease the function. இந்த கண்ணு இன்னொருத்தருக்கு வேலை செய்யும், இந்த கிட்னி இன்னொருத்தருக்கு வேலை செய்யும். till ஆத்மா is there, your பிராணன் will not cease. ஆத்மா இருக்கும் போது பிராணன் சீஸ் ஆச்சுன்னா இன்னொரு கிட்னி உங்க உடம்பு கேட்கலாம். ஆனா ஆத்மா போச்சுன்னா உங்க கிட்னி உங்களுக்கே வேலை செய்யாது. யாருக்கு புரியுது? இப்ப 75 வயசு பழைய கிட்னி 17 வயசு பையனுக்கு வச்சாரா? எல்லாத்துலயும் எமோஷன். நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேன் சார், இதை கொடு கொஞ்சம். முடியாது. கிட்னி கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், ஆனா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இன்னொருத்தருக்கு வைக்க முடியாது, தெரியுமா? இதுதான் நம்மளுடைய முதல் ஞானமே. உணவு, உறக்கம், கழிவு, கர்மம், இவை நான்கும் நீயே செய்தாக வேண்டியது திண்ணம். எக்ஸாஜரேட் பண்ணாதீங்க, ஹாப்பியா இருங்க, அசோசியேட் பண்ணுங்க. ஆனா இந்த நாள் உங்களுக்காக இன்னொருத்தர் பண்ண முடியாது சார். பெரிய கோடீஸ்வரர் சார், சரியான போஸ்ட்ல இருக்காரு சார், சாப்பிடறதுக்கு 4 பேர் ஆள் வச்சிருக்காரு சார். சார் உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தன் வாழ முடியாதுன்னு சொல்லல, வேதம் பேலவே முடியாது. ஒருத்தனை சொல்லுங்க சார், நான் இந்து சார், எனக்கு பதிலாக 4 பேர் கக்கா போறாங்க சார். நான் இப்ப கிறிஸ்டினா மாறிட்டேன் சார், நான் மக்களுக்காக உழைச்சிட்டே இருப்பேன் சார், டே நைட்டு. முடியாது, நீ செத்துடுவ. இதெல்லாம் எக்ஸாஜரேஷன். உனக்கு பதிலா எவனும் இந்த உலகத்துல வாழவும் முடியாது, உன் வாழ்க்கையை உயர்த்தவும் முடியாது. There is no substitute for you.